திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூருமானி முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ஜோதிட சாஸ்திரம் எப்போ ஒரு மனிதனுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மனிதன் பாதிக்கும் பொழுது அல்லது அவங்க ஜாதகம் எனக்கு ரொம்ப என்னன்னு தெரில, ஒன்று விட்டால் ஒன்று தோல்வி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது பார்க்குறாங்க. நல்ல நேரம் ராசி பலன் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சில பேர் பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவ்வளோ உழைப்பை கொட்டியிருக்கேன், பட் எனக்கு பெனிஃபிட் இல்லையே, ஏன் எனக்கு ஒருவேளை யோகம் இல்லையோ, என் கூட இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், இதுக்கும் ஜோதிடம் பார்க்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து வருஷ பலன், மாத பலன், ஜாதக பலன், தசாபுத்தி பலன், கோச்சார பலன், இப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய முறைகள், பிரசன்னம், இன்ட்யூஷன் மூலமாக சொல்லக்கூடிய முறைகள், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையும் அதன் ஆராய்ச்சியும் அதில் இருக்கக்கூடிய கால்குலேஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே ரொம்ப முக்கியம் உழைப்பு தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்பிக்கை தேவை. அடுத்தது அதில் எப்படி நம்மளுடைய பலன் நமக்கு சூட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். தினந்தோறும் நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. யூடியூப்லேயும் தொலைக்காட்சியிலும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ராசி பலன்கிறது சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலன்கள். இன்றைக்கி தினந்தோறும் பலன்கள் பார்க்கணும்னா சந்திரனை மையமாக வச்சு பார்ப்பாங்க. அதை வச்சு தான் இந்த பலன்கள் நம்ம சொல்கிறோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் கூடிய பலாப்பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பில் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, இன்றைக்கி வாரம், அதாவது இந்த கிழமை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்சத்திரம், திதி, ராகுகாலம், யமகண்டம், நல்ல நேரம், அதே போன்று சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குது, இதெல்லாம் பஞ்சாங்க குறிப்புகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 15/2/2026 உத்தராயணம் விஸ்வாவசருடன் ஆசி மாதம் 3ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இரவு 8:36 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி மாலை 5:50 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் இரவு 8:36 வரை, பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பெரிய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினம் பார்த்துட்டோம்னா மகாசிவராத்திரிங்கிறது பரமேஸ்வரருக்கு உண்டான அற்புதமான ராத்திரி. அம்பாளுக்கு நவராத்திரி, சிவபெருமானுக்கு சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் நம்மளுடைய பூமிக்கு பரமேஸ்வரர்கிட்டருந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு நாளாக இருப்பாங்க. இந்த நாள் அன்றைக்கி நான் ரிஷிகேஷில் இருந்திருக்கேன். இந்த நாள் அன்றைக்கி நான் காசியில் இருந்திருக்கேன். இந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சிவாலயங்களில் இருந்திருக்கேன். வருஷம் ஒரு 5 கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் உண்டு. அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கும் பொழுது, அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 கோயிலுக்கு போவேன் இரவு. நிறையா பேர் என் கூட கலந்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு சொன்னிங்கன்னா அவங்க எந்தெந்த கோயிலுங்கிறதையும் தெரிவிப்பாங்க. பொதுவாக சிவாலயங்களில் இன்றைய தினம் உலகமெங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நிறையா ஈஷாவில் பார்த்தோம்னா அதே மாதிரி சத்குரு ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் பண்ணுறது, பல குருமார்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள். பேரூரில் பட்டீஸ்வரன் திருக்கோயிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த சிவராத்திரிங்கிறது மிகப்பெரிய உற்சவமாக நடைபெறும். இரவு முழுக்க சதாகாலம் சிவபெருமானை நினைக்கிறது. 5 கால பூஜை. இந்த 5 கால நமசிவாய இந்த 5 கால பூஜை வெகு சிறப்பானது, ரொம்ப சிறப்பானது. இந்த நாளைக்கு நம்ம நல்ல தியானம் பண்ணி நம்ம பரமேஸ்வரருடைய பரமேஸ்வரருக்கு மட்டும்தான் எல்லா விதமான பலன்களை கொடுக்குறேன். நான் ஜோதிடத்திலேயே சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது, என்னன்னே தெரில, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க, நான் சிவபெருமானை தான் கும்பிட சொல்லுவேன். உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைய பேர் கிடச்சிருக்கு. லைஃப்பில் தொழில் ரீதியான டிஸ்டர்ப், ஃபேமிலி, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனதில் போய் இருக்கும்போது சிவனை நோக்கிய தியானம் இருந்து பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரும். ஆன்மீக தகவலில் வீட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்ல போகிறேன். இன்றைக்கி சிவராத்திரி, பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் இருக்கக்கூடிய அற்புதமான ராத்திரி. பக்தர்களை பணிவார்கள் அடியார்க்கும் அடியே, அடியார்கள் மூலமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார். யார் எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வணங்குறது. என்னோடய இன்ஸ்டாவில் சிவனை
வணங்கக்கூடிய பக்தர்கள்னு ஒன்று போட்டிருக்கு. அது ரொம்ப பிரசித்தி, ரொம்ப வைரலாக போச்சு. அந்த மாதிரி இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான தினம். இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய ஒரு தினம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான தினம். எண்ணற்ற நபர்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான சிவராத்திரி. இது மகா சிவராத்திரி, அற்புதமான நாள். ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். 12 ராசிக்கு உண்டான பலன்கள். இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். இந்த தினத்தில் ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான நாள். பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. அது ஒரு மன திருப்தியை தரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கலக்கங்கள் போயிடும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்து வைத்து சில காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். நம்ம இதுதான் நமக்கு தீர்வு, இதுதான் நம்ம சரியாக செயல்படுத்தணும் அப்படின்னு இன்றைய தினத்தில் முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பிஸ்னஸ் ரீதியாக லாஸ் இருந்தவங்க, வேலை ரீதியான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவங்க, உடல் ரீதியான உபாதை இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சரியாகும். பல பேர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு போட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். எங்கள் ஆட்டிடியூட் ஜாஸ்தி இருந்துட்டு போட்டு சொல்லிட்டு போட்டோம். நான் டவுன் டு எர்த்தாக இருந்துட்டுருக்கேன், நான் என்ன போய் இப்படி பேசின்னு இருக்காளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மகத்துவமான வழிபாடு மேஷராசி நண்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். பல சோதனைகள் பார்த்தாச்சு. கொஞ்ச நஞ்சத்து கிடையாது சார். லைஃப்பில் பட்ட அவமானம் சாதாரண அவமானம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் எனக்கு பட்டு புரியும். மற்றவங்களுக்கெல்லாம் கேட்டால் தெரிஞ்சிடும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அடினா அடி வாங்கினதுக்கப்புறம் அடி கரெக்ட் அப்படின்னு புரிய வரும் சார். என் ஜாதகம் அப்படியாட்டிருக்கு. இப்படி சொல்கிறவங்க ஏராளமான பேர் ரிஷபராசி அன்பர்களில் இருக்கும். விளையாட்டுத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, படிப்பு விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். வெயிட் பண்ணுங்க. ஆனால் நிச்சயமாக நல்ல பலன்கள் தேடி வரும். சில நேரம் வீடு பூர்வீக சொத்து சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் சக்ஸஸாக நடக்கும். சார் ரிஷபத்துக்கு எப்படி தான் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லது. அரசியலில் 2 பதவிகள், ஒன்று கௌரவ பதவி, அரசியல் பதவி, அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பதவி. இதில் உங்களுடைய முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். ரிஷபராசி நண்பர்கள் இப்போ இல்லைன்னா எப்போ நான் ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி உங்களுக்கு உண்டு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் லீட் பண்ணுவீங்க. கவலைப்பட வேண்டாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி வழிபாடு. அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனத்தை பொறுத்தளவு கொஞ்சம் இன்றைய தினத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் போகும்போது கவனம் இருக்கணும். நைட் நேரத்தில் டிரைவிங் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் சில பழக்கங்கள் எனக்கு நான் குடிப்பேன், நான் சிகரெட், இந்த மாதிரி டாக்டரே வேண்டான்னு சொல்லிட்டாலும் அதுதான் என்னென்னு தெரில, எனக்கு விடவே முடியல. இந்த மாதிரி இருந்துன்னு இருக்கிறவங்க, அது 12 ராசிக்காரங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வாகனத்தை வேகமாக ஓட்டப்படாது. யார்ட்டையும் போட்டுன்னு ஓட்டப்படாது. சின்ன சின்ன விஷயங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக பேசி 3வது மனுஷாட்ட பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதோ இன்றைய தினத்தில் நமக்கு தான் டைம் சரியில்லை, அதனால தான் இப்படி வருது அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நீங்களாக சமாதானத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்னதை பெருசு பண்ண வேண்டாம். சாதாரண விஷயங்களை ரொம்ப பெருசாக பேச வேண்டாம். ரொம்ப மனதை போட்டு அப்படியே உருக்கிக்க வேண்டாம். ஏன்னா மனதை தான் பாதிக்காது. ஒரு 1.5 மணி நேரம், இன்றைக்கி நாளில் 1.5 மணி நேரம், ஆனால் அது அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா நாள் முழுக்க அது பரவிடும். அதனால் இந்த 1.5 மணி நேரம் வந்துன்னா நீங்களே உங்களை ரியலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 1 மணி நேரத்தில் 20வது நிமிஷம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், புரிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது நல்லது. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ பக்தி ரொம்ப தேவை. இன்றைக்கி நிறைய குருவாயூரப்பரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குருவாகவும் அப்பாவாகவும் இருந்து காப்பாற்றக்கூடியவர், நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கடகராசி நண்பர்களே, கடகத்துக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல, சாதகமாக இருக்குது. திருமண காரியம் கைகூடும்.
பெரிய பிரச்சனைகள் தலை வந்த மாதிரி வந்து ஒன்றும் காணாமல் போயிடும். நிறையா கூட்டு தொழில் வெற்றியை கொடுக்கும். பிஸ்னஸ் எல்லாம் இவா பேரில் போடலாம் சார், அவா பேர் குழப்பமாகவே இருந்துட்டு குழப்பமாக இருக்கிறத விட்டுடுங்க. தெளிவு எதில் இருக்கோ அதை செயல்படுத்துறது நல்லது. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு காரியம் நடக்கும். வீடு அப்ரூவலுக்கெல்லாம் கொடுத்தவங்க, அதே சமயத்தில் நான் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் சார், எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா சூப்பர் சார். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுன்னு இருக்கேன். நான் வந்து உடம்பு சம்மந்தமான விஷயங்களை படிச்சுட்டு இருக்கேன், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா கோச்சார ரீதியாக சாதகம் தான் இருக்குது. செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தில் போய் அவங்க போய் வெற்றி பெற்றுட்டு வருது, எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடியது. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படியே இருக்கும், இன்ட்யூஷன் அப்படியே வேலை செய்யணும். எனக்கு என்ன தோணுது கரெக்ட், அதே மாதிரி இருக்கும். பல பேர் இல்லாது இதுன்னு கரெக்டாக நீங்கள் சொன்னது தான் நடக்கும். அதுக்கப்புறம் அதை ஒத்துப்பா, சில பேர் ஒத்துக்க மாட்டா, நீங்கள் அதை பற்றி கண்டுக்க மாட்டேன். எனக்கு பழக்கமாகிடுச்சு, இத்தனை வருஷம் பார்த்துட்டோமே. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மறைமுக எதிரி யார், நேர்முக எதிரி யாருங்கிறது தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஒரு ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம், காலேஜ் வச்சுட்டுருக்காங்க, ஸ்கூலில் பணியாற்றிட்டு இருக்கவங்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஹெட் மாஸ்டராக இருந்துட்டுருக்காங்க, கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, டீச்சராக இருந்துட்டுருக்காங்க, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்காங்க, பேராசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிரகநிலைகள் இடமாற்றத்தை தான் காமிக்குது. வேலை மாற்றம், வீடு மாற்றம், அதே சமயத்தில் ஏதேனும் பிடித்தமானவர்களை சந்திக்கிறது, குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு, பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கிறது, எதுனா வேலைக்கு போனால் மற்றவங்களுக்கு அது வேலை பிரயோஜனமாகிறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். சில பேர் பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்ட்டு போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கும். நானாதுங்கிற மாதிரி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ரொம்ப நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் போகும், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் தீரும், தைரியமாக இருக்கலாம். சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி பேசுவாங்க, அவங்க கூட எங்கேனா வெளியில் போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள், இல்லைன்னா அம்மா அப்பா உற்றார் உறவினர் அவங்க கூட்டி நீங்கள் போயிட்டு வரதுக்கு உண்டான இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பழனி முருகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். பேங்க் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து ஆன்லைனில் பண்ணணும், இந்த வந்து இன்றைக்கி பணம் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது போன்ற சப்ஜெக்ட்லாம் இன்றைக்கி அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. கட்ட வேண்டிய பணமெல்லாம் கரெக்டாக கட்டுறது, கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடு, அதே மாதிரி செல்ல பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறர்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து போகும்பொழுது அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகங்கள் இன்றைக்கி பிரயாணத்தை காமிக்கிறது. நிறைய சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம். ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பல யோசனைகள் மனசில் வரும். அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. டாக்டர் சொல்கிறார் விட்டமின் டி குறைவாக இருக்குது, போய் வெயிலில் இருங்க. எஸ், ரொம்ப தேவை தான். நான் ஆனால் அமெரிக்காவில் இருக்கேன் சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கேன் சார், நீங்கள் பேசும்போது நான் வந்து நார்வேயில் இருக்கேன் சார், எனக்கு இந்த மாதிரி இல்லை. அதாவது விட்டமின் டிக்காக சொல்ல, பொதுவாகவே நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கு உண்டான கிரகநிலை இன்றைக்கி இருக்குங்காட்டி, சிறு பிரயாணம் இருக்கங்காட்டி மனதில் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மைண்டாக இருக்கும். அதனால் 4 பேர்கிட்ட பேசும்போது மனம் வந்து அப்படியே சாந்தமாக மாறும். இல்லைன்னா ஒரே இடத்துலேருந்து கோவப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகி அந்த மாதிரி இருக்கும். சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்ச நாளில் பேசி பாருங்கள். அதே சமயத்தில் உற்றார் ஒரு நண்பர், பக்கத்தில் இருக்கிறவா, தெரிஞ்சவா, அவாட்ட பேசக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பிஸ்னஸ் ரீதியாக நான் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் சார், பிரமாதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, விருச்சிகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. பிரயாணங்களுக்கு வெற்றி உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ளைட்டில் சந்திக்கக்கூடிய நபர், ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கக்கூடிய நபர், விசேஷங்களில் சந்திக்கக்கூடிய நபர் உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக உதவி செய்யக்கூடிய நபராக இருப்பார். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம்.
நிறையா முயற்சிகள் பண்ணி அந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெற வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. 4-5 நாள் அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஒன்றும் கவலைப்படாது. சண்டை வந்ததுன்னா ஏதோ திருஷ்டியாக இருக்கும் மனசில் நினச்சிக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பணம் ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸாக இருக்குது. எங்கே சார் கடனில் உட்காந்துட்டு இருக்கேன், எல்லாம் தீர்ந்துடும் பாருங்கள். கடன்னு தீரும். முயற்சி எடுக்கணும். சும்மா உட்காந்து கேட்டுனா பிரயோஜனம். முயற்சி எடுத்தால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயங்கள் பலப்படும். நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் பல பேர் உங்களை கீழே தள்ளி விடுவா. அவங்க எண்ணத்துக்கு உங்களை கீழே தள்ளி உட்காந்து பேசுவாங்க. ரொம்ப மன சங்கடமாக இருக்கும். நான் பாட்டுக்கு முன்னேறி போகலான் இருந்தாலும் திருப்பி ஃபேமிலியில் ப்ராப்ளம், திருப்பி இவங்க ஏதாவது வம்புக்கு இழுத்துட்டே இருக்க, நான் என்ன தான் பண்ணுறது, மாறிடும். எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம். உங்களோட கோல் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எஜுகேஷன் சம்மந்தமான விஷயம், வேலை சம்மந்தமான விஷயம், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம், ஃபேமிலி சம்மந்தமான கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகிடும். தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினம் சில பேருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், சில பேர் ரொம்ப டல்லாக இருப்பாள். டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்து. இன்றைக்கி அப்படியே பார்த்தாலே ஐயோ பக்கத்துலேயே போக முடியாதாட்டு இருக்கு, அவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வந்துடுறது நல்லது. இல்லை சார் ரொம்ப ஈஸி டு டாக் சார், அவங்ககிட்ட என்ன இருந்தாலும் போய் பேசலாம் சார், டவுன் டு எர்த் சார், அவங்க வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் சார் அப்படின்னு சொல்கிறவா இருந்தால் மகர ராசி இருந்தால் சூப்பர். அப்போது சப்போஸ் நான் தான் சார் மகர ராசி அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய இன்றைக்கி காலை தொடக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்தாப்பில் காலையில் ஒரு 3 மணி நேரம், 7 மணிக்கு எழுந்தா 10 மணி, 5 மணிக்கு எழுந்தா 8 மணிக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. அதுக்கு தகுந்தாப்பில் இன்றைய நாளை வந்து நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. டிபெண்ட்ஸ் ஹாரோஸ்கோப். பக்கத்தில் இருக்க பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கிருஷ்ணரை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு. மகர ராசிக்குண்டான வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி நேயர்களே, சில விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி மற்றவங்களுக்கெல்லாம் 100 ரூபாய் கொடுத்தா எனக்கு மட்டும் 110 ரூபாய்க்கு கொடுக்காது சார், நேரமோ என்னமோ இவ்வளோ அலைய விட்டு தான் இல்லை சார் காரியம் நடக்குது, என்னென்னு தெரியல. ரொம்ப ஈஸியாக முந்தி எல்லா காரியம் நடக்கும், இப்போ அப்படி இல்லை, ரொம்ப டஃப்பாக சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. வாட் இஸ் திஸ் அப்படின்னா, ஜாதகத்தில் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாமே சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டைம் தான் ப்ரெசிஷன் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்தி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி நேரடியாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செயல்படுத்துறது உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, பிறருடைய எண்ணத்தை அந்த இடத்துல செலுத்தி நம்ம வந்து தொழிலில் குளறுபடி பண்ணிடப்படாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள், உங்களுக்குன்னு ஒரு மைனஸ் இருந்தால் அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை கான்ஸ்டண்ட்டாக அதை சரி பண்ணி பாருங்கள், நல்ல பலன்கள் கூடிய இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு இல்லாமல் மகாலட்சுமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பல சாதகங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப வயசானவங்க கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கேர் எடுத்துக்கிறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்கப்படாது. சில பிரச்சனைகள்லாம் அப்படி பேசி தீர்த்துருவீங்க. நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பேர் உங்களுடைய மதிக்கக்கூடியவங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அவங்க விட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நட்சத்திரமும் ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில முயற்சிகள்லாம் இருந்ததுன்னா அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இருக்கும். சில விஷயங்களில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மகா சிவராத்திரி. ஏற்கனவே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன், இன்றைக்கி வீட்டில் சிவலிங்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், சந்தனாபிஷேகம் போன்ற அபிஷேகங்களை செய்யுங்க. அபிஷேகங்களை பண்ணி பில்வம் வாங்கி வச்சுக்கோங்க. சுவாமிக்கு பில்வம் வைங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வழிபட்டதுக்கப்புறம் அபிஷேகத்தை வந்து சிவபெருமானுக்கு ஆரம்பித்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஊதுபத்தி, கற்பூர தீபாராதனை காண்பீங்க. நைவேத்தியம் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். சில பேர் பார்த்துட்டுனா 4 கால பூஜை, 5 கால பூஜை, நம்ம பிரதோஷ வழிபாட்டோடு சேர்த்து தான், பிரதோஷ நேரத்தோடு சேர்த்துன்னு சொல்கிறேன். சில பேர் 4 கால பூஜை பண்ணுவாங்க. நைட்டு 9 மணிக்கு ஒரு அபிஷேகம், அடுத்தது 11 மணிக்கு, அதுக்கப்புறம் 1 மணிக்கு, அதுக்கப்புறம் கார்த்தால
3:30 மணிக்கு ஒரு அபிஷேகம், இப்படி 4 கால அபிஷேகம். சில பேர் பிரதோஷ வேலைன்னு சொல்லிட்டு முதல் நாள் சாயந்தரமே ஆரம்பிச்சிருவாங்க 4:30 மணிக்கு. இப்படி 5 காலம் அல்லது 4 காலம் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு காலத்துக்கும் 2 பழ வர்க்கங்களை நைவேத்தியம் பண்ணுங்கள். சிவபெருமானுடைய நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி நமக்கு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும்போது எண்ணற்ற சில மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்துருக்கும். நமசிவாய சிவாய நமக, நமசிவாய சிவாய நமகன்னு மனமுருகி வேண்டவங்களுக்கு சிவபெருமான் பூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பார். எவர் ருத்ராட்ச மாட்டிருக்கோ சுவாமிகிட்ட எடுத்து வச்சு போட்டு பாருங்கள், மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கும். யார் ஒருவர் பார்த்துட்டேன் அப்படின்னா நெற்றி நிறைய திருநீர் பூசுகிறவங்களுக்கு பரமேஸ்வரருடைய கடாட்சம் கிடச்சிடும். சிவபெருமான் முகத்தில் உட்காந்துருவார். அவ்வளோ சிறப்பான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். உண்மையான சிவபக்தருக்கு நான் சொல்கிறது புரியும். சிவாய நம சிவாயன்னு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் போய் உட்காந்து உழவார பணி பண்ணுங்கள். ஒரு கோயிலில் நான் பார்க்குறேன், ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு அம்மா டெய்லி காலையில் வராங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில், முருகர் கோயில், அதுக்கப்புறம் மருதமலை முருகன் கோயிலில் போய் உழவார பணி பண்ணுறாங்க. என்னோடய வாழ்க்கையே உழவார பண்ணி தான் சார். காலையில் ஆரம்பித்தேன்னா உழவார பண்ணி எல்லா கோயிலும் போய் பண்ணேன். உழவார பண்ணினா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த கோயிலில் பண்ணக்கூடிய முறைகள் இதுதான் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்கிறது. அந்த வார்த்தையில் சொல்லுவாங்களே, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணா, அந்த மண்ணாக பிறந்தால் கூட அந்த இறைவன் இடத்துல தான் நான் பிறக்கணுங்கிற மாதிரி அந்த காதல், அந்த பக்தி இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அது மாதிரி அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய நாளை. சாதாரணமாக நான் தூங்கினேன், நான் எந்திரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்றைய நாள் முழுக்க நாங்கள் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷ்.